ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் ரெசிபியோடு வந்திருக்கேன். கடலைப்பருப்பு போட்டு முட்டைகோஸ் கூட்டு எப்படி பண்ணணுன்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் என்னென்ன ஆட் பண்ணிடணும்னு சொல்லிடுறேன். கடலைப்பருப்பு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுருங்க. கடலைப்பருப்பு முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு முட்டைக்கோஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த குக்கரில் ஆட் பண்ணிடுங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக பரட்டி விட வேண்டாம். கடலைப்பருப்பு பேஸில் இருக்கணும். அப்போ தான் நம்ம விசில் வைக்கும் போது கடலைப்பருப்பு நல்லா வேகும். மேலே ப்ரெஷர் வந்தோடனே ஒரு 5 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் சூடானோடனே கடுகு, சீரகம், உடச்ச உளுந்து, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துருங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கடுப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் போனோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம தண்ணி பொரியலில் இருந்துச்சுன்னா மீடியமில் வச்சு அந்த தண்ணி வற்றுனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச தாளிப்பையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கூட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.